யோசுவா 6ஆம் அதிகாரம். எரிகோவை கைப்பற்றல். இஸ்ரேல் மக்களுக்கு அஞ்சி எரிகோ இறுக்கமாக அடைக்கப்பட்டு ஒருவரும் வெளியே வரவும் இல்லை, உள்ளே போகவும் இல்லை. கடவுள் யோசுவாவிடம், பார், எரிகோவையும் அதன் மன்னனையும் அதன் வலிமை மிக்க போர் வீரர்களையும் உன் கையில் ஒப்படைத்து விட்டேன். போர் வீரர்களாகிய நீங்கள் அனைவரும் நகரை வளைத்து கொண்டு அதை ஒருமுறை சுற்றி வாருங்கள். இவ்வாறு 6 நாட்கள் செய்யுங்கள். 7 குருக்கள் கொம்புகளால் ஆகிய எக்காளங்களை பேழைக்கு முன் ஏந்தி செல்லட்டும். 7ஆம் நாளில் நீங்கள் நகரை 7 முறை சுற்றி வாருங்கள். அப்பொழுது குருக்கள் எக்காளங்களை முழங்கட்டும். அவர்களுடைய எக்காளத்தின் நீண்ட முழக்கத்தை நீங்கள் கேட்டவுடன் நீங்கள் அனைவரும் பேரொலி எழுப்புங்கள். அப்பொழுது நகரின் மதில்கள் இடிந்து விழும். உடனே மக்கள் அவர்களுக்கு முன்னே உள்ள பகுதிக்கு ஏறி செல்ல வேண்டும் என்றார். நூனின் மகனாகிய யோசுவா குருக்களை அழைத்து அவர்களிடம், உடன்படிக்கை பேழையை தூக்கி கொள்ளுங்கள். குழு 7 குருக்களும் 7 எக்காளங்கள் ஆண்டவரது பேழைக்கு முன் ஏந்தி கொண்டு போகட்டும் என்று உரைத்துவிட்டு மக்களை நோக்கி, முன்னால் போங்கள், நகரை சுற்றி வாருங்கள், போர் வீரர்கள் ஆண்டவரது பேழைக்கு முன் செல்லட்டும் என்றார். இவ்வாறு யோசுவா மக்களுக்கு கூறியவுடன் கொம்புகளால் ஆகிய 7 எக்காளங்களை ஏந்திய 7 குருக்கள் ஆண்டவரின் முன் எக்காளம் முழங்கிக் கொண்டே நடந்து சென்றனர். உடன்படிக்கை பேழை அவர்களுக்கு பின் சென்றது. முன்னணி வீரர் எக்காளங்களை ஊதிய குருக்களுக்கு முன் நடந்து சென்றனர். பின்னணி வீரர் பேழைக்கு பின் நடந்து சென்றனர். எக்காளங்கள் தொடர்ந்து முழங்கின. யோசுவா மக்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் வரை நீங்கள் ஆரவாரம் செய்யாமலும் யாதோர் ஓசையை எழுப்பாமலும் இருங்கள். உங்கள் வாயினின்று ஒரு வார்த்தையும் புறப்படலாகாது. நான் கூறும் பொழுது ஆர்ப்பரியுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவரின் பேழை நகரை ஒருமுறை சுற்றி வந்தது. பின்னர் அவர்கள் பாளையத்திற்கு வந்து அங்கே இரவை கழித்தார்கள். யோசுவா அதிகாலையில் எழுந்தார். குருக்கள் ஆண்டவரின் பேழையை சுமந்து சென்றார்கள். கொம்புகளாலான 7 எக்காளங்களை ஏந்திய 7 குருக்கள் ஆண்டவரின் பேழைக்கு முன் அவற்றை முழங்கிக் கொண்டே நடந்து சென்றனர். முன்னணி வீரர் அவர்களுக்கு முன் நடந்து சென்றனர். பின்னணி வீரர் ஆண்டவரின் பேழைக்கு பின் நடந்து சென்றனர். எக்காளங்கள் தொடர்ந்து முழங்கின. 2ஆம் நாளிலும் அவர்கள் நகரை ஒருமுறை சுற்றி வந்தனர். பின்னர் பாளையத்திற்கு திரும்பினர். இவ்வாறு 6 நாட்கள் செய்தனர். 7ஆம் நாள் வைகரையில் அவர்கள் எழுந்து முன்போலவே நகரை 7 முறை சுற்றி வந்தனர். அன்று மட்டும் நகரை 7 முறை சுற்றி வந்தனர். 7ஆவது முறை குருக்கள் எக்காளங்களை முழங்குகையில் யோசுவா மக்களிடம், இப்பொழுது ஆரவாரம் செய்யுங்கள், ஏனெனில் ஆண்டவர் உங்களிடம் நகரை ஒப்படைத்து விட்டார். நகரும் அதனுள் இருக்கும் அனைத்தும் ஆண்டவருக்குரியன. ஆகவே அவை அழிவுக்குரியன. விலைமாது ராகாபும் அவருடன் வீட்டில் உள்ள அனைவரும் உயிருடன் இருப்பர். ஏனெனில் நாம் அனுப்பிய போர் வீரர்களை அவர் ஒளித்து வைத்தார். நீங்கள் அழிந்து போகாதபடி கைப்பற்றிய பொருட்களிலிருந்து விலகி நில்லுங்கள். நீங்கள் அழிவுக்குரியவற்றிலிருந்து எதையாவது கவர்ந்தால் இஸ்ரேலின் பாளையத்தையும் அழிவுக்குரியதாக்கி கலங்க செய்வீர்கள். எல்லா வெள்ளியும் பொன்னும் வெண்கல இரும்பு பாத்திரங்களும் ஆண்டவருக்கு புனிதமானவை. எனவே ஆண்டவரின் கருவூலத்தை சேரும் என்றார். மக்கள் ஆரவாரம் செய்தனர். எக்காளங்கள் முழங்கின. எக்காளத்தின் ஓசையை கேட்ட மக்கள் பேரொலி எழுப்பினர். மதில் இடிந்து விழுந்தது. மக்கள் நகரில் நுழைந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு முன்னிருந்த பகுதியை தாக்கி நகரை கைப்பற்றினர். நகரில் இருந்த அனைத்தையும் அழித்தனர். ஆண், பெண், இளைஞர், முதியோர், ஆடு, மாடு, கழுதை அனைத்தையும் வாள்முனையால் அழித்தனர். நாட்டை உளவு பார்த்து 2 பேரிடம், யோசுவா, விலைமாதன் வீட்டுக்கு செல்லுங்கள், அவருக்கு வாக்களித்தபடி அங்கிருந்து அப்பெண்ணையும் அவருக்குரிய அனைத்தையும் வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். உளவு பார்த்த இளைஞர்கள் சென்றனர். ராகாபையும் அவர் தந்தையும் தாயையும் அவர் சகோதரர்களையும் அவருக்கிருந்த அனைத்தையும் வெளியே கொண்டு வந்தனர். அவருடைய உறவினர்களை அழைத்து வந்தனர். அவர்களை இஸ்ரேலின் பாளையத்திற்கு வெளியே தங்க செய்தனர். நகரையும் அதனுள் இருந்த அனைத்தையும் நெருப்பிலிட்டு எரித்தனர். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கல இரும்பு பாத்திரங்களை மட்டுமே ஆண்டவரது வீட்டின் கருவூலத்தில் சேர்த்தனர். விலைமாது ராகாபாவையும் அவர் தந்தையின் வீட்டாரையும் அவரை சார்ந்த அனைவரையும் யோசுவா உயிருடன் காப்பாற்றினார். அவர் இஸ்ரேல் நடுவில் இன்று வரை வாழ்கின்றார். ஏனெனில் எரிகோவை உளவு பார்க்க அனுப்பப்பட்ட தூதர்களை அவர் ஒளித்து வைத்தார்.
அச்சமயம் யோசுவா எழுந்து, எரிகோ என்னும் நகரை மீண்டும் கட்டும் மனிதன் சபிக்கப்பட்டவன். அவன் கடைக்கல் எடுக்கையில் தன் முதல் மகனையும் அதன் வாயிற்கால்களை இடுக்கையில் தன் கடைசி மகனை இழப்பான் என்றார். ஆண்டவர் யோசுவாவுடன் இருந்தார். அவரது புகழ் நாடு முழுவதும் பரவிற்று. 7ஆம் அதிகாரம். ஆக்கான் செய்த பாவம். இஸ்ரேல் மக்கள் அழிவுக்குரியவை பற்றிய கட்டளையை மீறினார்கள். யூதா குலத்தை சார்ந்த செராகின் மகனாகிய சபதியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆக்கான் என்பவன் அழிவுக்குரியவற்றிலிருந்து சிலவற்றை கவர்ந்து கொண்டான். இஸ்ரேல் மக்கள் மீது ஆண்டவர் சினம் மூண்டது. பெத்தேலுக்கு கிழக்கே பெத்தாவெனுக்கு அருகில் இருந்த ஆயி என நகருக்கு எரிகோவிலிருந்து யோசுவா ஆட்களை அனுப்பினார். அவர்களிடம் சென்று நாட்டை உளவறிந்து வாருங்கள் என்றார். அவர்கள் சென்று ஆயி நகரை உளவறிந்தார்கள். அவர்கள் திரும்பி வந்து யோசுவாவிடம், மக்கள் எல்லாரையும் அனுப்ப வேண்டாம், 2000 அல்லது 3000 பேர் சென்று 1000 நகரை தாக்கட்டும். மக்கள் எல்லோரும் அங்கு சென்று களைப்படைய வேண்டாம், ஏனெனில் அங்குள்ளவர்கள் சிலரே என்றனர். அவ்வாறே மக்களிலிருந்து 3000 பேர் சென்றனர். ஆனாலும் அவர்கள் ஆயி நகரின் ஆட்களுக்கு முன் தோற்று ஓடினார்கள். ஆயி நகரின் ஆட்கள் நகரின் வாயிலிருந்து சபாரி வரை அவர்களை துரத்தி சென்று மலைச்சரிவில் அவர்களில் 36 பேரை கொன்றார்கள். எனவே மக்களின் நெஞ்சம் உறுதி இழந்து தண்ணீர் போலானது. யோசுவா தம் ஆடைகளை கிழித்து கொள்ள அவரும் அவருடன் இஸ்ரேலில் முதியோரும் ஆண்டவரின் பேழைக்கு முன் மாலை வரை தரையில் முகங்குப்புற விழுந்து கிடந்தனர். தம் தலைமீது புழுதியை போட்டு கொண்டனர். யோசுவா, ஐயோ, என் தலைவராகிய ஆண்டவரே, மக்களை எமேரியர் கையில் ஒப்படைத்து அழிப்பதற்காகவா யோர்தானை கடக்குமாறு செய்தீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்பாலேயே மனநிறைவோடு தங்கியிருந்திருக்க வேண்டும். என் ஆண்டவரே, இஸ்ரேலர் தங்கள் எதிரிகளின் முன் புறமுதுகிட்டு ஓடிவிட்டார்களே, நான் இப்போது என்ன சொல்வேன்? கானானியரும் நாட்டில் வாழ அனைவரும் இதை கேட்டு எங்களை சூழ்ந்து கொண்டு எங்கள் பெயரை உலகிலிருந்தே அழித்து விடுவார்களே. அப்போது உமது பெருமை மிக்க பெயரை காக்க என்ன செய்வீர் என்றார். ஆண்டவர் யோசுவாவிடம், எழுந்திரு, ஏன் முகங்குப்புற விழுந்து கிடக்கின்றாய்? இஸ்ரேலர் பாவம் செய்தனர். நான் அவர்களுடன் செய்த உடன்படிக்கையை மீறிவிட்டனர். அவர்கள் அழிவுக்குரியவற்றிலிருந்து எடுத்து கொண்டனர், களவு செய்தனர், வஞ்சித்தனர், அவற்றை தங்கள் பொருட்களுடன் சேர்த்து கொண்டனர். ஆகவே தான் இஸ்ரேல் மக்கள் தங்கள் எதிரிகளின் முன் நிற்க முடியவில்லை, புறமுதுகிட்டு ஓடினர். அவர்கள் அழிவுக்குரியவர்கள். உங்கள் நடுவில் இருந்து அழிவுக்குரியவற்றை நீங்கள் அழிக்காவிடல் நான் இனி உங்களுடன் இருக்க மாட்டேன். எழுந்திரு, மக்களை புனிதமாக்கு, நாளைய தினம் உங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறு. ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், இஸ்ரேலரே, உங்களிடையே உள்ள அழிவுக்குரியவற்றை உங்களிடமிருந்து நாங்கள் விலக்கும் வரை உங்கள் எதிரிகளின் முன் உங்களால் நிற்க முடியாது. காலையில் நீங்கள் உங்கள் குலங்களுக்கு அருகில் வருவீர்கள். எந்த குலத்தை கடவுள் குறிப்பிடுகிறாரோ அந்த குலம் குடும்பம் குடும்பமாக அருகில் வரும். எந்த குடும்பத்தை கடவுள் குறிப்பிடுகிறாரோ அந்த குடும்பம் வீடு வீடாக வரும். எந்த வீட்டை குறிப்பிடுகின்றாரோ அந்த வீட்டார் ஆளாளாக வருவர். அழிவுக்குரியவற்றுடன் பிடிபடுபவனும் அவனுடைய அனைத்தும் நெருப்பில் எரிக்கப்படும். ஏனெனில் அவன் ஆண்டவரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரேலுக்கு தீமை செய்தான் என்றார். யோசுவா காலையில் எழுந்து இஸ்ரேலை குலங்குலமாக முன்னே வர செய்தார். யூதா குலம் பிடிபட்டது. எனவே அவர் யூதா குலத்தை முன்னே வர செய்தார். செராகின் குடும்பம் பிடிபட்டது. ஆகவே அவர் செராகின் குடும்பத்தை வீடு வீடாக முன்னே வர செய்தார். சபதி வீடு பிடிபட்டது. அவனது வீட்டாரை ஆளாளாக முன்னே வர செய்தார். செராகின் மகனாக சபதியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆக்கான் பிடிபட்டான். அவன் யூத குலத்தை சார்ந்தவன். யோசுவா ஆக்கானிடம், என் மகனை, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு மாட்சி செலுத்தி அவருக்கு நன்றி கூறு. நீ என்ன செய்தாய் என்பதை எனக்கு சொல், என்னிடமிருந்து மறைக்காதே என்றான். ஆக்கான் யோசுவாவுக்கு மறுமொழியாக, உண்மையில் நான் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன். நான் செய்தது இதுவே: அழிவுக்குரியவற்றில் ஓர் அழகான பாபிலோனிய மேலாடையும் 1 கிலோ 300 கிராம் வெள்ளியையும் 575 கிராம் தங்க கட்டியையும் கண்டேன். அவற்றின் மீது ஆசை வைத்து அவற்றை எடுத்து கொண்டேன். எனது கூடாரத்திற்குள் வெள்ளி அடிப்பகுதியில் இருக்க அவற்றை தரையில் புதைத்து வைத்துள்ளேன் என்றான். யோசுவா தூதரை அனுப்பினார். அவர்கள் கூடாரத்திற்குள் விரைந்து சென்றனர்.
இதோ வெள்ளி அடிப்பகுதியில் இருக்க அவை அவனது கூடாரத்திற்குள் தரையில் புதைக்கப்பட்டிருந்தன. அவர்கள் கூடாரத்திலிருந்து அவற்றை கைப்பற்றினர். அவர்கள் அவற்றை யோசுவாவிடமும் எல்லா இஸ்ரேல் மக்களிடமும் கொண்டு வந்து ஆண்டவர் திருமுன் பரப்பி வைத்தனர். செராகின் மகன் ஆக்கான் வெள்ளி மேலாடை தங்க கட்டி அவனுடைய புதல்வர் புதல்வியர் அவனுடைய மாடு கழுதை ஆடு கூடாரம் ஆகிய அவனுக்கிருந்த அனைத்தையும் யோசுவா கைப்பற்றி அவர்களோடு எல்லா இஸ்ரேல் மக்களையும் ஆக்கோர் பள்ளத்தாக்கிற்கு கூட்டி வந்தார். யோசுவா, ஏன் நீ எங்களுக்கு தொல்லை வருவித்தாய்? இன்றைய ஆண்டவருக்கு உனக்கு தொல்லை வருவிப்பார் என்றார். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவனை கல்லால் எறிந்து கொன்றனர். அப்பொருட்களை தீக்கிரையாக்கி அவனை சார்ந்தவர்களை கல்லால் எறிந்து கொன்றனர். அவன் மீது ஒரு பெருங்கற்குவியல் எழுப்பினர். அது இந்நாள் வரை உள்ளது. ஆண்டவர் தம் கடும் சினத்தை தணித்து கொண்டார். ஆதலால் இந்நாள் வரை அவ்விடத்தின் பெயர் ஆக்கோர் பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகின்றது. 8ஆம் அதிகாரம். ஆயி நகரை கைப்பற்றல். ஆண்டவர் யோசுவாவிடம், அஞ்சாதே, கலங்காதே, உன்னுடன் எல்லா போர் வீரர்களையும் சேர்த்துக்கொள். ஆயியை நோக்கி புறப்பட்டு செல். இதோ ஆயின் மன்னனையும் அதன் மக்களையும் அவனது நகரையும் அவனது நாட்டை உன் கையில் ஒப்படைக்கிறேன். எரிகோவுக்கு அதன் மன்னனுக்கு செய்தது போல் ஆயிக்கும் அதன் மன்னனுக்கும் செய்வாய். கைப்பற்றப்பட்ட பொருட்களையும் கால்நடைகளையும் உங்களுக்கு வைத்து கொள்ளுங்கள். நகருக்கு பின்புறத்தில் ஒரு பதுங்கிடம் அமை என்றான். அவ்வாறு யோசுவாவும் எல்லா போர் வீரர்களும் ஆயிக்கு புறப்பட தயாராயினர். யோசுவா 30,000 வலிமை வாய்ந்த போர் வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை இரவில் அனுப்பினார். அவர்களிடம், பாருங்கள், நீங்கள் அந்நகருக்கு பின்புறம் பதுங்கியிருங்கள். நகரிலிருந்து மிகவும் தொலைவில் போய்விடாதீர்கள். அனைவரும் தயாராக இருங்கள். நானும் என்னுடன் இருக்கும் மக்கள் எல்லோரும் நகருக்கு அருகில் வருவோம். நம்மை பிடிக்க முன்பு போல் அவர்கள் வெளியே வருவார்கள். அவர்கள் முன் நாங்கள் ஓடுவோம். அவர்கள் எங்கள் பின் வெளியே வருவார்கள். நகரிலிருந்து வெகு தூரம் வருவரை அவர்களை கொண்டு வந்து விடுவோம். அவர்கள் முன்பு போல தப்பி ஓடுகின்றார்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். நாங்கள் அவர்கள் முன் ஓடுவோம். நீங்கள் பதுங்கிடத்திலிருந்து எழுந்து நகரை கைப்பற்றுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அதை உங்கள் கையில் கொடுப்பார். நீங்கள் நகரை கைப்பற்றியதும் அதை நெருப்பினால் எரியுங்கள். கடவுள் கூறியது போலவே செய்யுங்கள். உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், கவனமாயிருங்கள் என்றார். யோசுவா அவர்களை அனுப்ப அவர்கள் பதுங்கிடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் ஆயிக்கு மேற்காக பெத்தேலுக்கு ஆயிக்கும் இடையில் பதுங்கி கொண்டனர். யோசுவா இரவில் மக்கள் நடுவே தங்கினார். யோசுவா வைகரையில் எழுந்து மக்களை எண்ணினார். அவரும் இஸ்ரேலில் முதியோரும் மக்களுக்கு முன்னே ஆயிக்கு சென்றனர். அவருடன் இருந்த போர் வீரர்கள் எல்லாரும் புறப்பட்டு சென்று அந்நகருக்கு அருகில் வந்தனர். அவர்கள் ஆயிக்கு வடக்கே பாளையம் இறங்கினார்கள். அவர்களுக்கும் ஆயிக்கும் இடையில் ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. யோசுவா ஏறக்குறைய 5000 பேரை கூட்டிக் கொண்டு சென்று பெத்தேலுக்கும் ஆயிக்கும் இடையில் நகருக்கு கிழக்கே பதுங்கிடத்தில் தங்க செய்தார். மக்கள் நகருக்கு வடக்காகவும் பள்ளத்தாக்கிற்கு கிழக்காகவும் இருந்த இடத்தில் பாளையம் இறங்கினார்கள். யோசுவா அவ்விரவே பள்ளத்தாக்கில் கழித்தார். ஆயின் மன்னன் இதை கண்டதும் அந்நகர மக்கள் காலையில் விரைந்து எழுந்து இஸ்ரேலருடன் போரிட வெளியே வந்தனர். அவனும் மக்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அராபாவுக்கு முன் வந்தனர். நகருக்கு பின்புறம் எதிரிகள் பதுங்கி இருந்ததை அவன் அறியவில்லை. யோசுவாவும் எல்லா இஸ்ரேல் மக்களும் அவர்கள் முன் தோற்றவர்கள் போல் பாலைநிலம் நோக்கி ஓடினார்கள். நகரில் இருந்த மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி அவர்களை துரத்தினர். அவர்கள் யோசுவாவின் பின் ஓட நகரிலிருந்து பிரிக்கப்பட்டனர். இஸ்ரேலை துரத்தி ஆயி பெத்தேல் இவற்றிலிருந்து வெளியே வராதவன் எவனும் இல்லை. அனைவரும் நகரை திறந்து விட்டபடியே வெளியேறி இஸ்ரேலின் பின்னே ஓடினர். ஆண்டவர் யோசுவாவிடம், உன் கையில் உள்ள ஈட்டியை ஆயை நோக்கி ஓங்கு, ஏனெனில் நான் அதை உன் கையில் ஒப்படைப்பேன் என்றார். அவ்வாறு யோசுவா தம் கையில் இருந்த ஈட்டியை ஆயை நோக்கி ஓங்கினார். பதுங்கியிருந்தவர் வேகமாக தம் இடத்திலிருந்து எழுந்தனர். யோசுவா கையை ஓங்கியதும் அவர்கள் வேகமாக ஓடி வந்து நகருள் புகுந்து அதை கைப்பற்றி விரைவாக நகரை நெருப்பால் எரித்தனர். ஆயின் மக்கள் திரும்பி பார்த்தனர். இதோ நகரம் நின்று எழும்பிய புகை விண்ணை நோக்கி போவதை கண்டனர். எப்பக்கமும் தப்பியோட அவர்களுக்கு வாய்ப்பில்லை. பாலை நிலம் நோக்கி ஓடி இஸ்ரேல் மக்கள் தங்களை துரத்தியவர் மீது திரும்பி பாய்ந்தனர். பதுங்கியிருந்தவர்கள் நகரை கைப்பற்றியதையும் ஆயின் புகை மேலே எழும்புவதையும் கண்ட யோசுவாவும் எல்லா இஸ்ரேல் மக்களும் திரும்பி சென்று ஆயி மக்களை தாக்கினர். இந்நேரத்தில் பதுங்கியிருந்தோர் நகரிலிருந்து வெளியே வந்து அவர்களை தாக்கினர்.
எனவே இரு பக்கமும் இஸ்ரேலருக்கு இடையே அவர்கள் சிக்கி கொண்டனர். அவர்கள் ஒருவரும் உயிரோடு தப்பிக்காதபடி அவர்கள் தாக்கப்பட்டனர். இஸ்ரேல் ஆயின் மன்னனை உயிருடன் பிடித்து யோசுவாவிடம் கொண்டு வந்தனர். இஸ்ரேலர் ஆயி மக்கள் அனைவரையும் பாலை நிலத்தில் துரத்தி சென்று கொண்டனர். அனைவரையும் வாள்முனையில் அடியோடு அழித்தனர். பின்னர் இஸ்ரேலர் அனைவரும் ஆயிக்கு திரும்பி அதையும் வாள்முனைக்கு இரையாக்கினர். ஆண்களும் பெண்களுமாக அன்று இறந்தவர்கள் 12,000 பேர். ஆயின் ஆண்கள் எல்லோருமே அன்று வீழ்ந்தனர். ஆயின் எல்லா மக்களையும் கொல்லும் வரை யோசுவா ஈட்டியுடன் ஓங்கிய கை மடக்கவில்லை. யோசுவாவுக்கு ஆண்டவர் கூறியபடியே கால்நடையின் நகரின் பொருட்களை மட்டும் இஸ்ரேல் மக்கள் கொள்ளை பொருளாக எடுத்து கொண்டனர். யோசுவா ஆயியை தீக்கிரையாக்கி அது என்றென்று அழிவின் மேடாக இருக்குமாறு செய்தார். அது இன்று வரை அப்படியே உள்ளது. அவர் ஆயி மன்னனை தூக்கிலேற்றினார். கதிரவன் சாய்ந்தவுடன் யோசுவாவின் கட்டளைப்படி அவர்கள் அவன் உடலை தூக்கிலிருந்து இறக்கி நகரின் நுழைவாயிலில் எறிந்தார்கள். அதன் மீது பெருங்கற்குவியலை எழுப்பினார்கள். அது இன்று வரை உள்ளது. ஏபால் மலையில் திருச்சட்டம் வாசித்தல். இதன்பின் யோசுவா இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஏபால் மலையில் ஒரு பீடம் எழுப்பினார். அது ஆண்டவரின் ஊழியராகிய மோசே இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிட்டபடி அமைந்தது. மோசேயின் திருச்சட்ட நூலில் எழுதியுள்ளது. இரும்பு கருவிகளை கொண்டு செதுக்காத முழு கற்களால் பீடம் அமைக்கப்பட வேண்டும். அவர்கள் அதன் மீது ஆண்டவருக்கு எரிபலிகளையும் நல்லறவு பலிகளையும் ஒப்பு கொடுத்தனர். அங்கு கற்களின் மீது மோசேயின் கட்டளையை யோசுவா இஸ்ரேலர் முன்னிலையில் எழுதினர். இஸ்ரேல் மக்களும் வெளிநாட்டவரும் முதியோர் அலுவலர் நீதிபதிகளுடனும் பேழைக்கு முன்னே இருமங்கிலும் நின்று கொண்டிருந்தனர். லேவிய குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை ஏந்தி கொண்டிருந்தனர். பாதி பேர் கெரிசு மலை முன்பும் பாதி பேர் ஏபால் மலை முன்பும் கடவுளின் ஊழியராகிய மோசே ஏற்கனவே கட்டளையிட்டபடி இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி தர நின்று கொண்டிருந்தனர். அதன் பின் திருச்சட்ட நூலில் எழுதியுள்ள அனைத்து ஒழுங்கின்படி ஆசிகளையும் சாபங்களையும் சட்டத்தின் எல்லா நியமங்களையும் அவர் வாசித்தார். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றினின்றும் இஸ்ரேல் சபை முன் யோசுவா வாசிக்காதது எதுவும் இல்லை. அப்போது பெண்கள், குழந்தைகள், அவர்களுக்கிடையே வாழ்ந்த அயலார் ஆகியோருமுடன் இருந்தனர். 9ஆம் அதிகாரம். கிபெயோனியர் யோசுவாவை ஏமாற்றல். யோர்தானுக்கு இப்பக்க மலைப்பகுதிகளிலும் பள்ளத்தாக்கிலும் பெருங்கடலின் கரை முழுவதிலும் லேபானின் முன்பக்கம் வரை இருந்த மன்னர்கள் அனைவரும் இத்தியர், எபோரியர், கானானியர், இவ்வியர், எபூசியர் ஆகியோரும் இதை பற்றி கேள்வியுற்றனர். யோசுவாவுடனும் இஸ்ரேலுடனும் போர் தொடுக்க அவர்கள் ஒன்று கூடினர். கிபெயோன் குடிமக்கள் எரிகோவுக்கு ஆயிக்கும் யோசுவா செய்ததை பற்றி கேள்வியுற்றனர். கிபெயோன் குடிமக்கள் தூதர் போல் தந்திரமாக சென்றார்கள். அவர்கள் தங்கள் கழுதைகளின் மீது கிழிந்த மூட்டைகளையும் பழைய கிழிந்து தைக்கப்பட்ட திராட்சைரச தோல்பைகளையும் ஏற்றிக்கொண்டு பழைய தைக்கப்பட்ட காலணிகளையும் பழைய ஆடைகளையும் அணிந்து கொண்டு காய்ந்து சாம்பல் பூத்துவிட்ட அப்பங்களை உணவாக எடுத்துக்கொண்டு சென்றனர். அவர்கள் கீழ்காலில் பாளையம் இறங்கியிருந்த யோசுவாவிடம் சென்றார்கள். அவர்கள் யோசுவாவிடமும் இஸ்ரேல் மக்களிடமும், நாங்கள் தொலை நாட்டிலிருந்து வருகின்றோம். இப்பொழுது எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் என்றனர். இஸ்ரேல் மக்கள் இவ்வியரிடம், நீங்கள் எங்கள் நடுவில் வாழ்கின்றீர்கள். நாங்கள் உங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள மாட்டோம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவிடம், நாங்கள் உங்கள் பணியாளர்கள் என்றனர். யோசுவா அவர்களிடம், நீங்கள் யார், எங்கிருந்து வருகின்றீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், மிகவும் தொலையில் உள்ள நாட்டிலிருந்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரால் உங்கள் பணியாளர்கள் வந்திருக்கின்றார்கள். ஏனெனில் அவரது பெயரை பற்றியும் அவர் எகிப்து நாட்டில் செய்த அனைத்தையும் பற்றி கேள்விப்பட்டோம். யோர்தானுக்கு அப்பால் வாழ்ந்த எஸ்போன் மன்னன் சீகோன், அஸ்திரோத்திலிருந்து பாசான் மன்னன் ஓகு ஆகிய 2 எமோரிய மன்னர்களுக்கு அவர் என்ன செய்தார் என்பது பற்றியும் கேள்வியுற்றோம். எங்கள் பெரியோர்களும் எங்கள் நாட்டில் வாழ்வோர் அனைவரும் எங்களிடம், உங்கள் கைகளில் வழி உணவை எடுத்துக்கொண்டு அவர்களை சந்திக்க செல்லுங்கள். அவர்களிடம், நாங்கள் உங்கள் பணியாளர்கள், இப்போது எங்களுடன் உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் என்று கூறுங்கள் என்றனர். நாங்கள் உங்களிடம் வர எங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்ட போது வழி உணவாக எடுத்துக்கொண்ட இந்த அப்பம் சூடாக இருந்தது. இப்போதே காய்ந்து சாம்பல் பூத்து விட்டது. இவை திராட்சைதர தோல்பைகள். நாங்கள் நிரப்பிய போது புதியவனாக இருந்தன. இப்போதோ கிழிந்து விட்டன. எங்கள் ஆடைகளும் எங்கள் மிதியடிகளும் மிக நெடு பயணத்தினால் கிழிந்து விட்டன என்றனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களது உணவை எடுத்துக்கொண்டனர். ஆண்டவரது வார்த்தையை நாடவில்லை. யோசுவா கிபெயோன் மக்களை
நல்லிணக்கத்தோடு ஏற்று அவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டு அவர்களை வாழ விட்டார். சபை தலைவர்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு வாக்களித்தனர். அவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்ட 3ஆம் நாள் இஸ்ரேல் மக்கள் அவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ளவர்கள் என்றும் அடுத்து வாழ்பவர்கள் என்றும் கேள்வியுற்றனர். இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டு 3ஆம் நாள் அவர்கள் நகருக்கு வந்தனர். கிபெயோன், கெபீரா, பெயோரோத்து, கிரியத்து ஏயாரிம் ஆகியவை நகர்கள். இஸ்ரேல் மக்கள் அவர்களை கொல்லவில்லை. ஏனெனில் சபையின் தலைவர்கள் அவர்களுக்கு இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் பேரால் ஆணையிட்டு வாக்களித்திருந்தார்கள். சபை முழுவதும் தலைவர்களுக்கு எதிராக முணுமுணுத்தது. எல்லா தலைவர்களும் சபையின் அனைவரிடமும் அவர்களுக்கு இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பேரால் வாக்குறுதி அளித்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் அவர்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. நாம் இவ்வாறு செய்வோம், அவர்களை வாழ விடுவோம். நாம் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை குறித்து ஆண்டவரின் சினம் நம்மீது விழாமல் இருக்கும் என்றனர். மேலும் தலைவர்கள் அவர்களிடம், அவர்கள் வாழட்டும், ஆனால் சபை முழுவதற்கும் அவர்கள் மரம் வெட்டுபவர்களாகவும் தண்ணீர் எடுப்பவர்களாகவும் ஆகட்டும் என்று கூறி தங்கள் வாக்குறுதியை காப்பாற்றி கொண்டனர். யோசுவா அவர்களை அழைத்து, நீங்கள் எங்களுக்கு மிக அருகில் வாழ்கின்றீர்களே, பின்னர் நாங்கள் உங்களிடமிருந்து வெகு தொலைவில் வாழ்பவர்கள் என்று கூறி எங்களை ஏன் ஏமாற்றினீர்கள்? நீங்கள் இப்போது சபிக்கப்பட்டவர்கள். உங்கள் அடிமைத்தனம் நீங்காது. மரம் வெட்டுபவர்களாகவும் என் கடவுளின் இல்லத்திற்கு தண்ணீர் எடுப்பவர்களாகவும் இருப்பீர்கள் என்றார். அவர்கள் யோசுவாவிற்கு மறுமொழியாக, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர் மோசேக்கு எல்லா நாட்டையும் உங்களுக்கு கொடுக்கவும் உங்கள் முன்னிலையில் நாட்டில் வாழ்பவர்கள் அனைவரையும் அழிக்கவும் கட்டளையிட்டார் என்று உங்கள் பணியாளர்களுக்கு கூறப்பட்டது. ஆகவே நாங்கள் மிகவும் அஞ்சி இவ்வாறு செய்தோம். இப்பொழுது இதோ நாங்கள் உங்கள் கையில் உள்ளோம். எது நல்லது நீதியுமானதோ அதை செய்யுங்கள் என்றனர். அவர் அவர்களுக்கு செய்தது, அவர் இஸ்ரேல் மக்களின் கைகளில் நின்று அவர்களை விடுவித்தார். இஸ்ரேல் மக்கள் அவர்களை கொல்லவில்லை. யோசுவா நாளில் அவர்களை மரம் வெட்டுபவர்களாகவும் சபைக்கும் ஆண்டவரின் பீடத்திற்கும் தண்ணீர் எடுப்பவர்களாகவும் நியமித்தார். அவர் அவர்களுக்கு குறித்த இடத்தில் இன்று வரை அவர்கள் உள்ளனர். 10ஆம் அதிகாரம். யோசுவா எமோரியரை தோற்கடித்தல். யோசுவா ஆயை கைப்பற்றி அழித்தார் என்றும் எரிகோவிற்கு அதன் மன்னனுக்கும் செய்தது போல் ஆயிக்கும் அதன் மன்னனுக்கும் செய்தார் என்றும் கிபெயோன் குடிமக்கள் இஸ்ரேலில் சமாதானம் செய்து கொண்டு அவர்களிடையே வாழ்கின்றார்கள் என்றும் எருசலேமின் மன்னன் அதோனிசேதேக்கு கேள்விப்பட்டான். அவன் மிகவும் அச்சமுற்றான். ஏனெனில் பெருநகரான கிபெயோன் அரச நகர்களில் ஒன்றாகவும் ஆயை விட பெரிய நகராகவும் அதன் மக்கள் அனைவரும் வலிமை மிக்கவர்களாகவும் இருந்தும் அது சமாதானம் செய்து கொண்டது. எப்ரோன் மன்னன் ஊகாம், யார்முத்து மன்னன் பிராம், லாக்கீசு மன்னன் யாப்பியா, எக்லோன் மன்னன் தெபீர் ஆகியோருக்கு எருசலேம் மன்னன் அதோனிசேதேக்கு, எனக்கு உதவி செய்ய வாருங்கள், நாம் கியோனை தாக்குவோம், ஏனெனில் அது யோசுவாவுடனும் இஸ்ரேல் மக்களுடனும் சமாதானம் செய்து கொண்டுள்ளது என்று சொல்லி அனுப்பினான். அவ்வாறு எமோரிய இனத்தை சார்ந்த எருசலேம், எப்ரோன், யார்முத்து, லாக்கீஸ், எக்லோன் ஆகியவற்றின் 5 மன்னர்களும் ஒன்று கூடி அவர்கள் படைகளுடன் சென்றார்கள். கிபெயோனுக்கு எதிரில் பாளையம் இறங்கி அதன் மீது போர் தொடுத்தார்கள். கிபெயோன் மக்கள் கீழ்காலில் பாளையம் இறங்கியிருந்த யோசுவாவுக்கு சொல்லி அனுப்பியதும், உன் பணியாளர்களை கைவிடாதீர், விரைந்து வந்து எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு உதவி செய்யும், ஏனெனில் மலைப்பகுதியில் வாழும் எல்லா எமோரிய மன்னர்களும் எங்களை எதிர்க்க ஒன்று கூடியுள்ளனர். எனவே கீழ்காலில் இருந்த யோசுவா தம் போர் வீரர்கள் அனைவருடனும் வலிமை மிக்க வீரர்களுடனும் புறப்பட்டு சென்றார். ஆண்டவர் யோசுவாவிடம், அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் அவர்கள் உன் கையில் ஒப்படைத்துள்ளேன், அவர்கள் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் என்றார். யோசுவா கீழ்காலிலிருந்து இரவு முழுவதும் பயணம் செய்து அவர்களை நோக்கி திடீரென வந்தான். ஆண்டவர் இஸ்ரேல் முன் எமோரியரை துன்புறுத்தினார். கிபெயோனில் அவர்களை வன்மையாக தாக்கி தோல்வியுற செய்தார். அவர் அவர்களை பெத்கோஹரானின் மேட்டு வழியே அசோக்கா மக்கோதா வரை துரத்தி தாக்கினர். அவர்கள் இஸ்ரேலிடமிருந்து பெத்கோரானுக்கு தப்பி ஓடுகையில் ஆண்டவர் அவர்கள் மீது அசோக்கா வரை பெருங்கற்களை வானத்திலிருந்து பொழிந்தார். இஸ்ரேலரின் வாளால் கொல்லப்பட்டவர்களை விட கல்மழையால் இறந்தவர்கள் அதிகம். கடவுள் எமோரியரை இஸ்ரேல் கையில் ஒப்படைத்த அன்று யோசுவா ஆண்டவரிடம் பேசினார். அவர் இஸ்ரேலர் கண்முன் கதிரவனை கிபெயோனில் நில், நிலவை ஐயோலின் பள்ளத்தாக்கில் நில் என்றார். அவர்கள் தம் எதிரியின் மீது வஞ்சம் தீர்க்கும் வரை கதிரவனும் நிலவும் அசையாது நின்றன. இது யாசாரின் நூலில் எழுதப்படவில்லையா?
கதிரவன் நடுவானில் நின்றது. ஒரு நாள் முழுவதும் அது இறங்குவதற்கு விரையவில்லை. ஆண்டவர் மனித குரலை கேட்டு இஸ்ரேலுக்காக போரிட்ட அந்நாளை போன்று அதற்கு முன்னும் பின்னும் இருந்ததில்லை. யோசுவாவும் அவருடன் இருந்த எல்லா இஸ்ரேல் மக்களும் கீழ்காலில் இருந்த பாளையத்திற்கு திரும்பினர். அந்த 5 எமோரிய மன்னர்களும் தப்பி ஓடி மக்கோதாவில் ஒரு குகையில் ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் மக்கோத் குகையில் ஒளிந்திருக்க கண்டுபிடிக்கப்பட்டது பற்றி யோசுவாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. யோசுவா, குகையின் வாயிலில் பெருங்கற்களை வையுங்கள், அவர்களை காவல் காக்க அதற்கு அருகில் ஆட்களை நிறுத்துங்கள். நீங்கள் நிற்காதீர்கள், உங்கள் பகைவர்களை துரத்தி செல்லுங்கள், அவர்களை பின்புறத்திலிருந்து தாக்குங்கள், அவர்களை தங்கள் நகருக்குள் செல்ல அனுமதிக்காதீர்கள், ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உங்கள் கையில் ஒப்படைத்துள்ளார் என்றார். யோசுவாவும் இஸ்ரேல் மக்களும் அவர்களை வன்மையாக தாக்கி அவர்கள் முற்றிலும் அழியும் வரை அவர்களை கொன்று முடித்தனர். அவர்களிடமிருந்து தப்பி ஓடியவர்கள் பாதுகாக்கப்பட்ட நகருக்குள் நுழைந்தார்கள். மக்கோதாவில் பாளையம் இறங்கியிருந்த யோசுவாவிடம் மக்கள் அனைவரும் நலமே திரும்பினர். இஸ்ரேலுக்கு எதிராக எவரும் வாய் திறக்க கூட இல்லை. யோசுவா குகையின் வாயிலை திறந்து, அந்த 5 மன்னர்களை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அவ்வாறே செய்தனர். எருசலேம், எப்ரோன், யார்மூத், லாக்கீஸ், எக்லோன் ஆகிய நகர்களின் 5 மன்னர்களையும் குகையிலிருந்து கூட்டி கொண்டு வந்தார்கள். அவர்கள் அந்த மன்னர்களை யோசுவாவிடம் கொண்டு வந்த பொழுது யோசுவா இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் ஒருங்கே அழைத்து அவருடன் சென்று போர் தலைவர்களிடம் அருகில் சென்று, உங்கள் பாதங்களை இம்மன்னர்களின் கழுத்தின் மீது வையுங்கள் என்றார். அவர்கள் நெருங்கி வந்து தங்கள் பாதங்களை அவர்கள் கழுத்தின் மீது வைத்தனர். யோசுவா அவர்களிடம், அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், திடமும் துணிவும் கொண்டிருங்கள், ஏனெனில் ஆண்டவர் நீங்கள் போரிடும் எதிரிகள் அனைவருக்கும் இவ்வாறே செய்வார் என்றார். அதற்கு பின் யோசுவா அந்த 5 மன்னர்களையும் வாளால் வெட்டி கொன்றார்கள். அவர்களின் சடலங்களை 5 மரங்களில் மாலை வரை தொங்கவிட்டனர். கதிரவன் மறையும் நேரத்தில் யோசுவா அச்சடலங்களை இறக்கி விடுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவற்றை அவர்கள் முன்பு ஒளிந்திருந்த குகைக்குள் எறிந்தார்கள். குகையின் வாயிலில் பெருங்கற்களை வைத்தார்கள். அவை இந்நாள் வரை உள்ளன. யோசுவா அன்று மக்கோதாவை கைப்பற்றினார். அதையும் அதன் மன்னனையும் வாள்முனையில் கொன்றார். அவர்களை கொன்று அழித்தார். அதனுள் இருந்த ஒருவரும் தப்பிவிடவில்லை. எரிகோ மன்னனுக்கு செய்தது போல் மக்கோதா மன்னனுக்கும் செய்தார். யோசுவாவும் அவருடன் இருந்த இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் மக்கோதாவிலிருந்து லிப்னாவுக்கு சென்று அதனுடன் போர் தொடுத்தனர். ஆண்டவர் லிப்னா மக்களையும் மன்னனையும் இஸ்ரேல் மக்கள் கையில் ஒப்படைத்தார். அதை அவர் வாள்முனையில் அழித்தார். அதனுள் இருந்த ஒருவரையும் தப்பவிடவில்லை. எரிகோ மன்னனுக்கு செய்தது போல் அதன் மன்னனுக்கு செய்தார். யோசுவாவும் அவருடன் இருந்த இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் லிப்னாவிலிருந்து லாக்கீஸுக்கு சென்று அதை முற்றுகையிட்டு தாக்கினார்கள். ஆண்டவர் லாக்கீஸை இஸ்ரேலின் கையில் ஒப்படைத்தார். அதை 2ஆம் நாளில் யோசுவா கைப்பற்றினார். வாள்முனையில் அதை அழித்தார். அதனுள் இருந்த அனைவருக்கும் லிப்னாவுக்கு செய்தது போல் செய்தான். கெசேரின் மன்னன் ஓராம் லாக்கீஸுக்கு உதவி செய்ய சென்றான். யோசுவா அவனையும் அவன் மக்களையும் எவரையும் தப்பாதபடி கொன்றான். யோசுவாவும் அவருடன் இஸ்ரேல் எல்லோரும் லாக்கீஸிலிருந்து எக்லோனுக்கு சென்று அதை முற்றுகையிட்டு தாக்கினர். அவர்கள் அதை அன்றே கைப்பற்றி லாக்கீஸுக்கு செய்தது போல் அன்றே அதையும் அதில் வாழ்ந்த அனைவரையும் கொன்று அழித்தனர். யோசுவாவும் அவர் மக்களாகிய இஸ்ரேலர் எல்லோரும் எக்லோனிலிருந்து எப்ரோனுக்கு சென்று அதை தாக்கினர். அதை தாக்கி அதன் மன்னனையும் அதன் நகர்களையும் அதனுள் இருந்த அனைத்து உயிர்களையும் வாள்முனையில் கொன்றனர். எவரையும் உயிருடன் தப்ப விடவில்லை. எக்லோனுக்கு செய்த அனைத்தையும் அதற்கு அவர் செய்தார். அதையும் அதனுள் இருந்த அனைவரையும் அழித்தார். யோசுவாவும் அவருடன் இருந்த இஸ்ரேல் மக்களும் தெபீருக்கு திரும்பி அதனை தாக்கினர். அதன் மன்னனையும் எல்லா நகர்களையும் கைப்பற்றினர். அவர்களை வாள்முனையில் தாக்கினர். அதனுள் இருந்த அனைவரையும் அழித்தனர். எவரையும் உயிருடன் தப்ப விடவில்லை. லிப்னாவுக்கு அதன் மன்னனுக்கும் செய்தது போல் தெபீருக்கு அதன் மன்னனுக்கு அவர் செய்தார். யோசுவா எல்லா மலை நாட்டையும் தாக்கினார். நெகேபு சமவெளியையும் பள்ளத்தாக்கையும் அதன் மன்னர்களையும் கைப்பற்றினார். எவரையும் உயிருடன் தப்பி விடவில்லை. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்டது போல் அவர்களை அழித்தார். யோசுவா காதேசு பர்னேவிலிருந்து காசா வரை கோசோன் நாடு முழுவதையும் கிபெயோன் வரை தோற்கடித்தார். யோசுவா எல்லா மன்னர்களையும் நாடுகளையும் ஒரே படையெடுப்பில் கைப்பற்றினார். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இஸ்ரேலுக்காக போரிட்டார். யோசுவாவும் அவருடன் இருந்த எல்லா இஸ்ரேல் மக்களும் கீழ்காலில் இருந்த பாளையத்திற்கு திரும்பினர். ஆமென். God bless you.